வெல்கம் வியூவர்ஸ். அது நவம்பர் 3, 2023 ஹைதராபாத், தெலுங்கானா. வெங்கடேஷ் அப்படிங்கிறவரு தன்னுடைய மனைவி லக்ஷ்மி கிட்ட தான் நாகர் குர்னூல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவசரமா போறதாகவும் திரும்பி வர்றதுக்கு 5 நாட்கள் ஆகும், நீ அது வரைக்கும் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா அப்படி சொல்லிட்டு போன வெங்கடேஷ் 10 நாட்களுக்கு மேலாகியுமே வீடு திரும்பல. லக்ஷ்மியும் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல அவருக்கு பல முறை கால் பண்ணிருக்காங்க. ஆனா அவருடைய மொபைல் போனோ எந்த நேரமும் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. இதனால பதட்டமான லக்ஷ்மி அவருடைய தம்பி கிட்ட இத பத்தி சொல்றாங்க. சோ 2 பேருமே சேர்ந்து வெங்கடேஷ் காணாம போயிட்டாரு அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அப்ப இந்த கேஸ விசாரிச்ச போலீஸ் வெங்கடேஷ்க்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் இந்த கேஸ ஒட்டுமொத்த தெலுங்கானா முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேச வச்சது. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற 2024ல எதுக்கு எடுத்தாலுமே ஏஐ அப்படின்னு உலகம் போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல கூட மக்கள் இனிமே இப்படி இருக்காங்களா அப்படின்னு எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சது. அந்த அளவுக்கு காணாம போன வெங்கடேஷ்க்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வயதான கோகுல வெங்கடேஷ் ஹைதராபாத்தில் இருக்கிற பொல்லாரம் அப்படிங்கிற பகுதியில 29 வயதான தன்னுடைய மனைவி லக்ஷ்மி மற்றும் 3 குழந்தைகளோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. கல் உடைக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த சமயத்துல தான் அவசரமா நாகர் குர்னூல் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு போனவரு திரும்பி வரவே இல்ல. இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ், உங்களுக்கு அந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, அவரு எதுக்கு அங்க போனார் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, இல்ல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க கணவர் வெங்கடேஷ் காணாம போனது நவம்பர் 3ஆம் தேதி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா 20 நாட்கள் கழிச்சு இப்பதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க, இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க அப்படின்னு போலீஸோடைய சந்தேகம் அவங்க மேலேயே திரும்ப ஆரம்பிக்குது. அதுக்கு வெங்கடேஷோடைய மனைவி மற்றும் அவங்களுடைய பிரதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் வெங்கடேஷ் சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே ரொம்பவே வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்ததாகவும், அப்படி அவரு காணாம போறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி எனக்கு சில கால் ரெக்கார்டிங்ஸை அனுப்பி வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னும், அந்த கால் ரெக்கார்டிங்ஸை நான் கேட்டு பார்க்கும் பொழுது அதுல சத்தியம் அப்படிங்கிற ஒரு நபர் கூட அடிக்கடி பேசிட்டு இருந்தது தெரிய வந்துச்சு. ரொம்பவே முக்கியமா நவம்பர் 3ஆம் தேதி நாகர் குர்னூல் அப்படிங்கிற ஊருக்கு போறதா சொல்லி கிளம்பி போன அன்னைக்கு சாயந்தரம் வேற ஒரு புது நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அதுல பேசின வெங்கடேஷ் தான் நாகர் குர்னூல்ல தான் இருக்கிறதாகவும் சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பல நாட்களாகியுமே அவர் திரும்பி வராததால, ஆல்சோ அவருடைய மொபைல் நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்ததால அவர் கடைசியா கால் பண்ண அதே நம்பருக்கு திரும்பி கால் பண்ணி பார்த்தேன். அப்பதான் அது சத்தியம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையுடைய போன் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. வெங்கடேஷ் அனுப்பி வச்ச கால் ரெக்கார்டிங்ஸ்ல பேசி இருந்ததும் சத்தியம் அப்படிங்கிற நபர் தான். வெங்கடேஷ் லாஸ்டா கால் பண்ணதும் சத்தியம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் இருந்துதான் அப்படிங்கிறப்ப
எனக்கு சத்தியம் மேலதான் சந்தேகமா இருந்துச்சு. சத்தியம் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் அப்படின்னு ஆல்ரெடி லக்ஷ்மி கிட்ட வெங்கடேஷ் சொல்லி இருந்திருக்காரு. அதே போல சத்தியமுடைய நம்பரையும் லக்ஷ்மி கிட்ட கொடுத்திருந்திருக்காரு. சோ உடனே சத்தியமுடைய நம்பருக்கு கால் பண்ணி வெங்கடேஷ் எங்க அப்படின்னு கேட்டோம். ஆனா அவன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா நவம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு நாங்களே அவனுடைய வீட்டை கண்டுபிடிச்சு போனோம். அப்பவும் அவன் இல்ல, எனக்கு வெங்கடேஷ் யாரு அப்படின்னே தெரியாதுன்னு சொன்னான். அப்போ அவன் பேசின கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சு, அப்ப இது யாரு அப்படின்னு நான் கேட்டப்ப அவன் பதட்டமாகி உளர ஆரம்பிச்சான். போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம், 10 லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னான். அவன் அப்படி சொன்ன உடனே தான் எங்களுக்கு இன்னுமே பதட்டமாக ஆரம்பிச்சது. வெங்கடேஷ்க்கு என்னமோ ஆயிருச்சு அப்படின்னு பயம் வர ஆரம்பிச்சது. சோ உடனடியா உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம் சார் அப்படின்னு லக்ஷ்மி மற்றும் அவருடைய பிரதர்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இப்படி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்த சமயத்துல தான் நாகர்குர்னூல் பகுதியில் இருந்து 140 கிலோமீட்டர் தள்ளி இப்ப இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க இல்லையா, அதில் இருந்து 20 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது வெங்கடேஷ் காணாம போய் சரியா ஒரு வாரம் கழிச்சு நவம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு ஒரு அடையாளம் தெரியாத ஆணுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டதா இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. உடனடியா போலீஸ் அங்க போய் போட்டோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது கிடைத்த அந்த ஆணுடைய இறந்த உடல் மற்றும் முகம் முழுவதுமே ஆசிட்டை ஊத்தி ரொம்பவே கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்ல, அப்படி கொலை செய்யப்பட்டிருந்த நபர் வேற யாரும் இல்ல, காணாம போன வெங்கடேஷ் தான் அப்படிங்கிறதும் போலீஸ்க்கு தெரிய வருது. உடனடியா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம போலீஸ் சந்தேகப்படுற அந்த சத்தியம் அப்படிங்கிற நபரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் பொழுதுதான் இவன் வெங்கடேஷை மட்டும் கொலை பண்ணல, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 11 பேரை கொலை பண்ண ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிறது தெரிய வருது. இது போலீஸ்க்கு மட்டும் இல்ல, டோட்டல் தெலுங்கானா மக்களே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு பல உண்மைகளை அவன் வெளியே சொல்ல ஆரம்பிச்சான். அப்படி போலீஸ் கிட்ட அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். 47 வயதான சத்தியம் அப்படிங்கிற சத்ய நாராயணன், 40 வயதான சுஜாதா அப்படிங்கிற அவனுடைய மனைவி மற்றும் 10 வயதான ட்வின்ஸ் இரட்டை குழந்தைகளோடு 30 வருடங்களுக்கு மேல நாகர்குர்னூல்ல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். சுஜாதாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரேடியோ மெக்கானிக்கா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சவன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ரியல் எஸ்டேட் பிசினஸ பண்ண ஆரம்பிச்சிருக்கான். சத்தியம் ரொம்பவே கடுமையான உழைப்பாளி. அப்படியான உழைப்பால தான் 25 வருடங்களா வாடகை வீட்டுல இருந்தவங்க இப்போ அந்த ஏரியாலேயே பெரிய 4 மாடி கட்டிடம் கட்டி முன்னுக்கு வந்திருக்காங்க. இது எல்லாமே அந்த ஏரியா மக்கள் நம்பிட்டு இருந்தது. ஆனா நிஜத்துல அவனுடைய தொழில் பிளாக் மேஜிக் பண்றதுதான். அவனுடைய முதல் விக்டிமே ஒருத்தர் கிடையாது, மொத்தம் 4 பேர். தெலுங்கானால இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் ஏனுகோண்டா. அங்க 42 வயதான காஜா பாஷா அப்படிங்கிறவரு, அவருடைய மனைவி அஸ்மா பேகம், அவங்களுடைய 11 வயது பொண்ணு அஸ்ரின் மற்றும் அஸ்மாவுடைய அம்மா ஹசீராபாய் அப்படின்னு மொத்தம் 4 பேர் குடும்பமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. காய்கறியை வித்து வாழ்ந்துட்டு வந்த பாஷா ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்தை எதுக்கோ தோண்டி இருக்காரு. அப்படி தோண்டும் பொழுது அந்த காலத்து மண்பாண்டங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குது. இத பார்த்து அவருக்கு ஒருவேளை நம்ம வீட்டுக்கு அடியில நிலத்துக்கு அடியில புதையல் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த எதர்ச்சியா ஒரு நாள் சத்தியம் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப சத்தியமோ தனக்கு பிளாக் மேஜிக் தெரியும் அப்படின்னும் அதை வச்சு புதையல் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்த சில மாதங்களுக்கு பாஷாவுடைய குடும்பத்து ஆட்கள் கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சவன் ஒரு கட்டத்துல அந்த புதையலுடைய மதிப்பு உங்க நிலத்துடைய மதிப்பான 10 லட்சம் ரூபாயை விட பல மடங்கு அதிகமா இருக்கு, என்னுடைய சக்தி மூலமா அது எனக்கு தெரியுது, அந்த புதையலை வெளியெடுக்கிறதுக்கு எனக்கு நீங்க ஃபீஸா உங்க நிலத்தை என் பேர்ல எழுதி வச்சாலே போதும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். காஜா பாஷாவும் அவன் சொன்னதை நம்பி அந்த நிலத்தை சத்தியமுடைய பேர்ல எழுதி வைக்கிறாங்க. ஆனா அப்படி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா சத்தியம் இவங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பாஷா புதையலை பத்தி கேட்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு சாக்கு சொல்லியிருக்கான். இதுல சந்தேகம் அடைஞ்ச பாஷா ஒரு கட்டத்துல நான் போலீஸ்க்கு போயிருவேன் அப்படின்னு சத்தியம் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப உஷாரான சத்தியம், நான் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு காரணமே வேற, புதையல் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான நேரம் வரணும், இப்பதான் அதுக்கு சரியான நேரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 13, 2020 அன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல புதையலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். மேலும் இந்த புதையல் மேட்டரை பத்தி நெய்பர்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, மீறி நீங்க சொன்னீங்க அப்படின்னா புதையல் கண்டுபிடிக்க முடியாம போயிரும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்கான்.
நைட்டு இவங்க எல்லாருமே பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. பாஷா, அவருடைய மனைவி, அவங்களுடைய அம்மா மற்றும் 11 வயசு சின்ன பொண்ணு அப்படின்னு 4 பேரையுமே அவங்க வீட்டுக்குள்ள தனித்தனி ரூம்ல கண்ணை கட்டி உட்கார வச்சிருக்கான். அப்ப முதல்ல இந்த தீர்த்தத்தை குடிங்க அப்படின்னு ஆசிட் கலந்த பாலை தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூமுக்கா போய் எல்லாரையுமே குடிக்க வச்சிருக்கான். அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த 4 பேருமே அந்த இடத்திலேயே துடி துடிச்சு இறந்து போறாங்க. அவங்க 4 பேரும் இறந்துட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு சத்யம் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகஸ்ட் 14, 2020 அன்னைக்கு காலையில பாஷாவுடைய பிரதர் இன் லா வந்து கதவை திறந்து பார்த்திருக்காரு. அப்போ வீட்டுடைய ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொருத்தர் இறந்து கிடக்கிறதும் அவங்க பக்கத்திலேயே எலுமிச்சை பழம், தேங்காய் அப்படின்னு பூஜை பண்ணதற்கான அடையாளம் இருந்ததை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச அவரு உடனடியா இத போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. கிரைம் சீனுக்கு போய் பார்த்த போலீஸ் அவங்க வீட்டுக்கு பின்னாடி தோண்டப்பட்ட குழி, பூஜை பண்ணதற்கான அடையாளம் இது எல்லாத்தையுமே பார்த்து குழம்பி போறாங்க. அதுக்கப்புறமா அந்த 4 பேருடைய உடலையுமே அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரிப்போர்ட்ல 4 பேருடைய உடல்லையுமே பாய்சன் கலந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப போலீஸ் பாஷாவுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விசாரிக்கும் பொழுது அவங்களோ பாஷாவிற்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸும் ஓகே, அப்ப இந்த கடன் தொல்லை காரணமா தான் அந்த 4 பேருமே குடும்பத்தோட அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்து இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. புதையல் எடுக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சா பழிக்காது அப்படின்னு சத்தியம் சொல்லி இருந்ததுதான் அவன் அந்த கேஸ்ல மாட்டாம இருக்க முக்கியமான காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கேஸ் மூவ் ஆகாம அப்படியே இருந்திருக்கு. இப்படி 4 கொலைகளை பண்ணியுமே தன்னை போலீஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னதும் அவனுக்கு தைரியம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த தைரியத்துல தான் அடுத்தடுத்த கொலைகளை இதே பாணியில பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்படி 10 கொலைகளை பண்ணவன் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி வெங்கடேஷோடைய கேஸ் அவன் நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அமைஞ்சது. ஹைதராபாத்ல கல்லுடைக்கிற வேலை பார்த்துட்டு இருந்த 32 வயதான வெங்கடேஷ்க்கு ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு மூலியமா சத்தியம் பத்தி தெரிய வருது. அந்த ஃப்ரெண்டு வெங்கடேஷ் கிட்ட சத்தியம்க்கு புதையல் இருக்கிற இடத்தை கணிக்கிற பவர் இருக்கு அப்படின்னும் அதனால நிறைய பேருக்கு புதையல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. இதை கேட்ட வெங்கடேஷோ சத்தியமை மீட் பண்ணி புதையலை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப சத்தியம் அதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ்வளோ செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்கடேஷ்க்கு புதையல் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்குது. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட சத்தியமோ தானா வந்து மாட்டுனவனை விடக்கூடாது அப்படின்னு வெங்கடேஷ் கூட க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பேச்சு திறமையால அவரை பிரெயின் வாஷ் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். சத்தியம் ஒருத்தங்க கிட்ட பேசி பேசியே அவங்கள கன்வின்ஸ் பண்றதுல பயங்கரமான கில்லாடியா இருந்திருக்கான். சோ இதனால ஒரு கட்டத்துல வெங்கடேஷும் கண்டிப்பா புதையல் கிடைக்கும் அப்படின்னு நம்பிடுறாரு. அதுக்காக அவர்கிட்ட இருந்த நிலத்தை வித்து 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி சத்தியம் கிட்ட கொடுத்திருக்காரு. அப்படி பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமா சத்தியம் வெங்கடேஷ்க்கு சில லொகேஷன்ஸ் சொல்லி புதையல் அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு அவரை அலைய விட்டுருக்கான். வெங்கடேஷும் புதையல் கிடைக்கும் அப்படின்னு நம்பி ரொம்பவே ஆர்வத்தோடவும் நம்பிக்கையோடவும் அவன் சொன்ன இடத்துக்கெல்லாம் போய் தோண்டி பாக்குறாரு. ஆனா புதையல் கிடைக்கல. இதனால வெங்கடேஷ்க்கு சத்தியம் மேல நம்பிக்கை குறைய ஆரம்பிக்குது. அப்ப வெங்கடேஷ் சத்தியம் கிட்ட என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயுமே போய் பார்த்தாச்சு, ஆனா புதையல் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்டதுக்கு நீ 3 கர்ப்பிணி பெண்களை பலி கொடுக்கணும், அப்பதான் புதையல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். இதை கேட்ட வெங்கடேஷோ எனக்கு புதையலும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், 10 லட்சத்தை திருப்பி கொடு நான் போறேன் அப்படின்னு கேக்குறாரு. இதுல உஷாரான சத்தியம் சில நாட்கள் கழிச்சு வெங்கடேஷ்க்கு கால் பண்ணி புதையல் எடுக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். சத்தியமை பொறுத்த வரைக்கும் புதையல் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு அவன் சொன்னான் அப்படின்னா அவங்கள கொலை பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சோ அப்படி வெங்கடேஷ்க்கு கால் பண்ணவன் நவம்பர் 3ஆம் தேதி நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து நான் சொல்ற இடத்துக்கு வா, முக்கியமா நீ வரப்போற இடம் யாருக்குமே தெரியக்கூடாது, உன்னுடைய பொண்டாட்டி கிட்ட கூட அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா வெங்கடேஷ்கோ அந்த சமயத்துல சத்தியம் ஃப்ராடா இருப்பானோ அப்படின்னு டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருந்துச்சு. வெங்கடேஷ் எப்பவுமே தனக்கு வர்ற கால்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவார் அப்படிங்கறதால இப்படி சத்தியம் அவர்கிட்ட பேசுற எல்லா கால்ஸுமே ஆல்ரெடி அவருடைய மொபைல்ல ரெக்கார்ட் ஆகிதான் இருந்திருக்கு. சோ வெங்கடேஷ்க்கு இவன் மேல டவுட்ஸ் வர ஆரம்பிச்சதால அந்த எல்லா கால் ரெக்கார்டிங்ஸையும் தன்னுடைய மனைவி லக்ஷ்மியுடைய பிரதருக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. அப்படி அனுப்புன அந்த ரெக்கார்டிங்ஸ் தான் இந்த கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸா மாறி இருக்கு. அதுல சத்தியம் கடைசியா பேசின கால் ரெக்கார்ட நீங்களே கேளுங்க. ನೀವು ಒಕ್ಕಡವೇರಾ ఎవరికి ఇన్ఫర్మేషన్ ఇవ్వకూడదా? సరే సార్ అట్లా వద్దు. తొందరనే అది ఒక్క పొద్దు మీద రావాలి. ఒక్క పొద్దులు రావాలా సార్?
టిఫిన్ గిఫిన్ ఏం చేయకు. సరే ఓకే సార్. నేను పొద్దుగాల 3 గంటలకు లేచి వస్తున్నా సార్. 3 గంటలకు లేచిరా, ఎక్కడ పోతున్నా ఇన్ఫర్మేషన్ ఇవ్వద్దు. ఎవరికి ఏమి కాదు. ఏదో నీ పని మీద పోతున్నట్లు అంటే మీ పార్ట్నర్స్ కూడా ఇవ్వకు, అట్లా ఉండాలి అది. సరే సార్ అట్లా అవుతుంది. సరే సార్. సార్ இப்படி இந்த கால் ரெக்கார்ட்ஸை லக்ஷ்மியுடைய பிரதருக்கு சென்ட் பண்ண வெங்கடேஷ் இதுல காட்டின புத்திசாலித்தனத்தை இதுக்கப்புறமா யூஸ் பண்ண தவறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கர்ப்பிணி பெண்களை பலி கொடுக்கறதுக்கு பூஜை எவ்வளவோ மேல் அப்படின்னு அதுக்கு ஓகே சொன்ன வெங்கடேஷ்க்கு தெரியாது பலியாக போறது அவருதான் அப்படின்னு. நவம்பர் 3ஆம் தேதி 2023 வருடம் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி வெங்கடேஷ் நாகர்கூர்னூலுக்கு கிளம்பி போறாரு. அப்படி அவர் அங்க போய் ரீச் பண்றதுக்கு நைட் ஆயிருது. அங்க ரீச் ஆனதும் சத்யம் அவருடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னதால அங்க பக்கத்தில் இருக்கிற கடையில இருந்து லக்ஷ்மியுடைய பிரதருக்கு கால் பண்ணிருக்காரு. அப்படி கால் பண்ணிட்டு சத்யமுடைய வீட்டுக்கு போய் அங்கிருந்து ஒரு அறைக்குள்ள போறாரு. அப்ப அந்த அறை முழுக்கவே சாம்பிராணி வாசம், தரையில கோலம், அதுக்கு மத்தியில எலுமிச்சம்பழம் அப்படின்னு இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு மந்திரவாதி மாதிரி சத்யம் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பூஜை முடிஞ்சதுமே வெங்கடேஷ் கிட்ட தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆசிட் கலந்த பாலை குடிக்க கொடுத்திருக்கான். வெங்கடேஷும் அதை குடிக்கிறாரு. அப்படி குடிச்சதுமே அவருடைய தொண்டை எல்லாமே எரிய ஆரம்பிக்குது. உடனே வெங்கடேஷ் பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப சத்யம் அவரை பார்த்து சிரிச்சுட்டே பயப்பட வேண்டாம், இதெல்லாம் புதையல் கிடைக்க போறதுக்கான அறிகுறி தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா வெங்கடேஷ கார்ல உட்கார வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அப்படி போகும் பொழுதே அந்த ஆசிட் கலந்த பாலையே மறுபடியும் குடிக்க வைக்கிறான். அதை குடிச்ச வெங்கடேஷோ ஒரு கட்டத்துல சுயநினைவே இழக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் சுயநினைவு இல்லாம ஆனதுமே காரை ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல நிப்பாட்டின சத்யம் அரை மயக்கத்துல கார்ல உட்கார்ந்திருந்த வெங்கடேஷ தட்டி எழுப்புறான். அப்படி அவர் எந்திரிச்சதும் அவரை அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள கூட்டிட்டு போறான். வெங்கடேஷும் தட்டு தடுமாறி அவன் கூட நடந்து போறாரு. அப்படி கூட்டிட்டு போய் அவரை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த தீர்த்தத்தை குடி அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த முறை ஆசிட் கலந்த பால் கிடையாது, அது ஒரிஜினல் ரா ஆசிட். அது ஆசிட் அப்படின்னு தெரியாம வெங்கடேஷும் தீர்த்தம் அப்படின்னு நினைச்சு குடிக்கிறதுக்கு வாயை திறக்கிறாரு. அப்ப சத்யம் அந்த ஆசிட்டை அவருடைய முகம் முழுக்க ஊத்த ஆரம்பிக்கிறான். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வெங்கடேஷோ கதற ஆரம்பிக்கிறாரு. சில வினாடிகள்ல அவருடைய முகத்தில் இருந்த தோல் எல்லாமே உருக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அவன் வச்சிருந்த ஆசிட்டை அவருடைய உடம்பு முழுக்கவே ஊத்த ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே வெங்கடேஷ் துடிச்சு அந்த இடத்திலேயே இறந்து போறாரு. அதுக்கப்புறமா அவருடைய பேக், ட்ரெஸ், அவருடைய போன் எல்லாத்தையுமே கார்ல வர்ற வழியில ஒவ்வொன்னா தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கான். இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் லக்ஷ்மி வெங்கடேஷை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய பிரதர் கிட்ட இருந்த கால் ரெக்கார்டிங்ஸை பார்த்து சத்யம் மேல சந்தேகம் வந்துதான் 2 பேருமே அவனுடைய வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க. போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அந்த காலத்துல பேங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடையாது. சோ மன்னர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்த நகை பணத்தை திருடனுக்கு பயந்து புதைச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் புதையல் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாச்சு. அப்படி அவங்க புதைச்சு வச்ச புதையல் இப்பவுமே பூமிக்கடியில இருந்துட்டு தான் இருக்கு. இதை வச்சுதான் சத்தியம் மாதிரி ஃப்ராடுகள் மக்களை ஏமாத்த நினைக்கிறாங்க. அப்படி நிஜமாவே புதையல் இருக்கிற இடம் அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அப்படி அதை கண்டுபிடிக்கிற பவர் அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா பெரிய பணக்காரங்களுடைய லிஸ்ட்ல சத்தியம் தான் இருந்திருப்பான். இப்படி ஜெயில இருந்திருக்க மாட்டான் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இடத்துல புதையல் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, நீங்க என்ன பண்ணுவீங்க? புதையல் இருக்கிற இடத்த சொல்றேன், பணத்தை கொடு அப்படின்னு மத்தவங்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுவீங்களா, இல்ல நீங்களே எடுத்துப்பீங்களா? நீங்க அப்படின்னு இல்ல, யாரா இருந்தாலுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. அதே மாதிரி தான் எப்படி சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு, அப்படி அட்வைஸ் பண்ற கூட்டமும் அதுல அடங்குவாங்க. பிகாஸ் எப்படி பணத்தை ரொம்பவே ஈஸியா சீக்கிரமா சம்பாதிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சவன் அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். எப்படி சத்தியம் கிட்ட 11 பேர் பலியாயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்களா? எல்லாமே அவங்களுடைய பேராசை மற்றும் அறியாமை தான் காரணம். சதுரங்க வேட்டை படம் மாதிரி தான். நான் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற ரெடியா இருந்தவங்களை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மாதிரியான திருடர்கள், பயங்கரமா கொலை செய்யற கில்லர்ஸ் மற்றும் சைக்கோக்கள், பெண்களை அவங்களுடைய அனுமதி இல்லாம தொடர ரேப் பண்ற நாய்கள் அப்படின்னு எல்லாருமே இருக்கதான் செய்வாங்க. நம்ம அதுல இருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதா மேட்டர். சோ டியர் எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், எதையுமே கொஞ்சம் சந்தேகத்தோட லாஜிக்கா யோசிச்சு பார்த்தாலே பாதி பிரச்சனையே தவிர்த்திடலாம். இதுல தப்பு யாருடையது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ் வீடியோவா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இந்த எல்லா கொலைகளுக்கு
வரைக்குமே அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு சத்யம் இன்னுமே ஜெயில தான் இருக்கான். இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஃபியூச்சர்ல ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட சொல்றேன். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.